இவை உண்மையில் இல்லாதவைதான் என்று நம்புவோம். மனித வரலாறு முழுக்க இருட்டைப் போலவே பயமும் இருந்திருக்கிறது. இந்த பயம்தான் இத்தனை கொடிய புராண உயிரினங்களை உருவாக்கியது. இவை வெறும் கதைகள் அல்ல, எச்சரிக்கைகள், தண்டனைகள் மற்றும் மனித மனத்தின் இருண்ட பிரதிபலிப்புகள். முதல் உயிரினமே இந்த பட்டியலை கலக்கப் போகிறது. மானனாங்கள், பிலிப்பீன்ஸின் இரவு ராட்சசி. பிலிப்பீன்ஸ் நாட்டின் புராணங்களிலிருந்து வந்தது மானனாங்கள். முதலில் பார்ப்பதற்கு இது ஒரு சாதாரண வயதான பெண்ணைப் போலவே தோன்றும். ஆனால் இரவு வந்தவுடன் அது தன்னை இரண்டாக பிரித்துக் கொள்கிறது. மேலுடல் கீழுடலிலிருந்து பிழிந்து உள்ளுறுப்புகள் தொங்கிக் கொண்டே பெரிய வௌவால் போன்ற சிறகுகள் வளர்ந்து இருள் வானில் பறக்க ஆரம்பிக்கும். கீழுடல் மட்டும் எங்கோ நிற்கும். இந்த பயத்தை விட இந்த காட்சி இன்னும் அருவருப்பானது. மானனாங்கள் மனிதர்களையே வேட்டையாடும். புதிதாக திருமணமானவர்கள், காதலர்கள், புதிதாக பிறந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள். நீளமான ஊசி போன்ற நாக்கால் இரத்தத்தை உறிஞ்சும். சில கதைகளில் சினையையும் எடுத்து செல்கிறது. வேட்டையின் போது டிக் டிக் என்ற சத்தம் வரும். அந்த சத்தம் தொலைவில் கேட்கிறதா? அப்படியென்றால் அது உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறது. அதிர்ஷ்டமாக இதற்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. அதன் கீழுடலை கண்டுபிடித்து தீ, உப்பு, சாம்பல் அல்லது பூண்டு பயன்படுத்தினால் விடியற்குள் அது இறந்துவிடும். இன்றும் கூட பிலிப்பீன்ஸின் சில பகுதிகளில் இந்த உயிரினம் பார்த்ததாக மக்கள் சொல்கிறார்கள். அதுதான் உண்மையான பயம். எல் சில்போன், மரண விசில். அடுத்தது ஒரு ராட்சசி அல்ல, ஒரு சாபம். எல் சில்போன் என்ற இந்த உயிரினம் ஒரு காலத்தில் ஒரு ஸ்பாயில்டு சிறுவனாக இருந்தான். ஒரு நாள் தந்தை மான் இறைச்சி கொண்டு வரவில்லை என்ற கோபத்தில் தந்தையை கொன்று அவன் உடலை சமைத்து தாய்க்கு கொடுத்தான். உண்மை தெரிந்த வந்ததும் அவனை கட்டி வைத்து சாட்டையால் அடித்து மிளகாய், மது, எலுமிச்சையால் காயங்களை எரித்து தந்தையின் எலும்புகளை ஒரு மூட்டையில் வைத்து என்றென்றும் சுமக்க சபித்தார்கள். பின் காட்டு நாய்கள் அவனை விரட்டின. அதிலிருந்து பிறந்தது உயரமான எலும்புக்கூடு போன்ற எப்போதும் எலும்பு மூட்டை சுமக்கும் எல் சில்போன். அவன் விசில் அருகில் கேட்டால் பாதுகாப்பு, தொலைவில் கேட்டால் மரணம். சில இரவுகளில் அவன் வீட்டு முன் வந்து எலும்புகளை எண்ணுவான். யாராவது கேட்டால் தப்பிக்கலாம், யாரும் கேட்கவில்லை என்றால் விடியற்குள் ஒருவர் இறப்பார். நக்கிலவி, தோலில்லா கடல் பேய். ஸ்காட்லாந்தின் ஆர்க்னி தீவுகளிலிருந்து நக்கிலவி என்ற கடல் பேய். இது பார்ப்பதே நரகம். குதிரை உடல், அதில் ஒட்டிய மனித மேலுடல். தோல் இல்லை, கருப்பு இரத்தம் மஞ்சள் நரம்புகளில் ஓடும். குதிரை தலைக்கு ஒரு கண், விஷவாயு வெளியேறும் வாய். அதன் மூச்சே பயிர்களை அழிக்கும், மாடுகளை நோய்படுத்தும், தொற்று நோய்களை உருவாக்கும். ஒரே நல்ல விஷயம், இது நன்னீரை கடக்க முடியாது. ஒரு ஆறு கூட உங்கள் உயிரை காப்பாற்றலாம். சிபாக்லி, உலகமே ஆன ராட்சசன். ஆஸ்டெக் புராணத்தில் உலகம் உருவாகும் முன் சிபாக்லி என்ற கடல் ராட்சசன் இருந்தான். அவனின் உடலின் ஒவ்வொரு மூட்டிலும் ஒரு வாய், எல்லாவற்றையும் விழுங்குவான். கடவுள்களே சேர்ந்து அவனை 4 துண்டுகளாக்கினர். அவனின் உடலில் இருந்துதான் வானம், பூமி, பாதாள உலகம் உருவானது. உலகமே ஒரு ராட்சசத்தின் உடல். ஸ்கின் வாக்கர், பெயரை சொல்லக்கூட பயம். இந்த கடைசி உயிரினம் ஜோக் அல்ல. நாவஜோ கலாச்சாரத்தில் ஸ்கின் வாக்கர் என்பது மனிதனே. நல்ல வைத்தியர்கள் சமூகத்தை காக்க, கெட்ட சூனியக்காரர்கள் சமூகத்தை அழிக்க. குடும்ப உறுப்பினரை கொன்றால் விலங்காக மாறும் சக்தி கிடைக்கும். ஓநாய், நரி, கரடி எதுவாக வேண்டுமானாலும் மாறலாம். மனித வடிவில் விலங்கு கண்கள், விலங்கு வடிவில் மனித கண்கள். பகலில் சாதாரண மனிதர்கள், இரவில் நோய், மரணம், அழிவு. இவர்கள் எங்கும் இருக்கலாம். அதுதான் உண்மையான பயம். உங்களுக்கு மிகவும் கலக்க வைத்தது எது? இந்த உயிரினங்களில் உங்களை அதிகம் பாதித்தது எது? ஏன்? கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாவற்றையும் நான் வாசிக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இன்றிரவு தூங்கும்போது கவனம்.